பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம். இது பவுல் தனது மிஷனரி பயணங்கள் ஒன்றில் சுற்றித் திரிந்த கலாத்தியா பகுதியிலுள்ள பல சபைகளுக்கு எழுதினது. இந்த வரலாற்றை நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசிக்கலாம். ஆழமான வாஞ்சை மற்றும் குழப்பத்தின் சூழ்நிலையிலிருந்து இந்த முக்கியமான நிருபத்தை பவுல் எழுதியிருக்காரு. இதோ அதனுடைய பின்னணி வரலாறு. கிறிஸ்தவம் யூத மேசியாவின் இயக்கமாக எருசலேமில் துவங்கியது. ஆனா அதன் செய்தியோ முழு மனுக்குலத்திற்கும் உரியது. அதனால அது இஸ்ரவேலையும் தாண்டி பரவியது. பவுல் மிஷனரியாக மாறின அந்த சமயத்துல இயேசுவின் இயக்கத்தில் யூதர்கள் போலவே யூதர் அல்லாதவர்கள் பலர் இருந்தாங்க. இது அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் பெரும் வாக்குவாதத்தை உருவாக்கியது. வரலாற்றின்படி பாத்தீங்கன்னா தேவனுடைய உடன்படிக்கையின் மக்கள் என்பது இஸ்ரவேல் என்னும் இனத்தின் மக்கள் மட்டுமே. அதாவது ஆண்களின் விருத்த சேதனம், கோஷர் உணவு புசித்தல் மற்றும் ஓய்வு நாளை ஆசரித்தல் போன்ற தோராவின் கட்டளையிடப்பட்ட பழக்கங்களால் இஸ்ரவேல் மக்கள் வித்தியாசப்படுத்தப்பட்டு இருந்தாங்க. அதனால இந்த யூதர் அல்லாதவர்கள் தேவனுடைய குடும்பத்தில் உறுப்பினராவதற்கு அவங்க தோராவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று பல யூத கிறிஸ்தவர்கள் நம்பினாங்க. இப்படிப்பட்ட சில யூத கிறிஸ்தவர்கள் கலாத்தியாவின் சபைகளுக்கு வர ஆரம்பிச்சாங்க. இவங்க பவுலை குறைச்சு மதிப்பிட்டு யூதரல்லாத அனைத்து கிறிஸ்தவ ஆண்களும் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தினாங்க. அதனால அவர்களில் பலர் அதை ஏற்றுக்கொண்டனர். பவுல் இதை கண்டுபிடிச்சதும் அவர் இதயம் நொறுங்குண்டவராக கோபத்தோடு இந்த நிருபத்தை எழுதுறாரு. ஏன்னா கலாத்தியருக்கு அவர் கொடுக்கும் முதல் சவாலானது சிலுவையில் அறையப்பட்ட மேசியாவை பற்றிய சுருக்கமான சுவிசேஷமே ஆகும். இந்த சுவிசேஷம்தான் இயேசுவும் ஆபிரகாமும் கொண்ட இந்த புதிய பல இனத்தவருள்ள குடும்பத்தை உருவாக்கி இருக்கிறது என்று பின்னர் அவர் வாதாடுகிறார். அதுக்கப்புறம் அவர் எவ்வாறாக இந்த சுவிசேஷம் உண்மையிலேயே ஆவியானவரின் பிரசன்னத்தாலும் வல்லமையாலும் மக்களை மறுரூபமாக்குகிறது என்று காட்டுகிறார். கலாத்தியர் வேறு சுவிசேஷத்தை தழுவிக்கொண்டதை பற்றி தனது அதிர்ச்சியை வெளிப்படுத்தி துவங்குகிறார். பவுலை பற்றி குறை சொல்லி விருத்த சேதனத்தை வற்புறுத்தும் கிறிஸ்தவர்களால் தான் இந்த கருத்து பரப்பப்பட்டது. அதனால பவுல் முதலாவதாக தனது செய்தியின் உண்மைத்தன்மை மற்றும் அப்போஸ்தலர் என்ற முறையில் அவருக்கு இருக்கும் அதிகாரம் ஆகியவற்றை ஆதரித்து பேசுகிறார். அவர் உயிர்த்த இயேசுவாலேயே யூதர் அல்லாதவர்கள் மத்தியில் செல்லும்படி கட்டளை பெற்றவர். அப்போஸ்தலர் புத்தகத்தில் உள்ள இந்த சம்பவத்தை நீங்க ஞாபகப்படுத்தி பாருங்க. இதற்கு பின்னர்தான் அவர் எருசலேமுக்கு போய் பேதுரு மற்றும் யாக்கோபு போன்ற மற்ற அப்போஸ்தலர்களுடன் கலந்து ஆலோசிக்க சென்றதாக சொல்றாரு. யூதர் அல்லாத கிறிஸ்தவர்கள் விருத்த சேதனத்தையும் கோஷர் உணவையும் பின்பற்ற வேண்டியதில்லை என்பதை சொன்னபோது அவர்களும் முழுமையாக ஆதரிச்சாங்க. ஆனா இந்த அழுத்தமானது ஆழமாக சென்றது. பேதுரு அந்தியோக்கியாவுக்கு சென்று இந்த யூதரல்லாத கிறிஸ்தவர்களை சந்தித்திருக்கிறார். அவர் அவர்களோட கலந்து அவங்களோட சாப்பிடவும் ஆரம்பிச்சாரு. ஆனா எருசலேமின் எதிர்குழுவில் இருந்த சிலர் அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது பேதுரு அவர்களுடைய அழுத்தத்திற்கு பணிந்துவிட்டார். அவரு இந்த விருத்த சேதனமில்லாத கிறிஸ்தவர்களுடன் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு அவர்களை தவிர்க்கவும் செய்தாரு. அதனால பவுல் பேதுருவை எதிர்த்து நின்று அவர் மாயமாலம் செய்வதாக குற்றம் சாட்டினார். சுவிசேஷத்திற்கு உண்மையாக இல்லாமல் போனதையும் சுட்டிக்காட்டினாரு. பவுலை பொறுத்தவரை இந்த புதிய கிறிஸ்தவர்கள் விருத்த சேதனம் அடைந்து தோராவை பின்பற்றுபவர்களாக மாறுவது என்பது தவறான நோக்கங்களுக்கு வழிநடத்தும். முதல் காரணம் இது சுவிசேஷத்தையே மறுதலிப்பது ஆகும். அதாவது பவுலின் வார்த்தைகளில் சொல்லணும்னா மக்கள் தோராவின் கிரியைகளால் அல்ல, மேசியாவாகிய இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தினால்தான் நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதுபோலவே நாம் மேசியாவாகிய இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறோம். நீதிமானாக்கப்படுதல் என்பதற்கு நீதிமான் என்று அறிவிக்கப்படுதல் என்று பொருளாகும். இது பவுலுக்கு ஒரு விலையுயர்ந்த பழைய ஏற்பாட்டு சொல்லாகும். தேவனுடன் ஒருவர் சரியான உறவில் இருக்கிறார் என்று தேவன் அறிவிப்பதுதான் இது. அவர்கள் மன்னிக்கப்பட்டு தேவனின் குடும்பத்தில் ஒரு இடம் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் தேவனின் கிருபையினால மறுரூபமாக்கப்படுகிறார்கள். அதனால தோராவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதால் அல்ல, இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தால் மட்டுமே நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்று பவுல் உறுதியாக தீர்மானித்திருக்கிறார். இது ஒரு முக்கியமான வாக்கியமாகும். இது நமக்காக வாழ்ந்து தன் ஜீவனை கொடுத்த இயேசுவின் உண்மைத்தன்மையை குறிக்கிறது. அல்லது அது இயேசுவின் மேல் நாம் வைத்திருக்கும் நம்பிக்கை மற்றும் அர்ப்பணிப்பை குறிக்கலாம். எப்படி இருந்தாலும் உண்மை தெளிவாக இருக்கிறது. இயேசுவின் மூலம் தேவன் செய்தவற்றை விசுவாசிப்பதன் மூலமாகவே மக்கள் நீதிமான்களாக்கப்படுறாங்க. அவர்களாகவே செய்கிற காரியங்களால் அல்ல. நாம கவனிச்சோம்னா பவுலின் சுவிசேஷத்தின் மையத்தில் இந்த செய்தி இருக்கிறது. மக்கள் மேசியாவாகிய இயேசுவை நம்பும்போது அவருக்கு எந்தெந்த காரியங்கள் எல்லாம் உண்மையாக இருக்கிறதோ அது அவர்களுக்கும் உண்மையாகிறது. அவருடைய வாழ்வு, மரணம், உயிர்த்தெழுதல் போன்றவை அவர்களுக்கும் உரியவைகள் ஆகின்றன. அல்லது பவுலின் வார்த்தைகளைப் போல கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்போது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக்கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆகவே தேவனோடு ஒப்புரவாகி இருப்பதற்கும்
இயேசுவுக்கு உரியவர்கள் என்று சொல்வதற்கும் காரணம் அவங்க தோராவுக்கு கீழ்ப்படுகிறதுனால அல்ல, மாறாக அவர்களால ஒருபோதும் செய்ய முடியாததை இயேசு அவர்களுக்காக செய்தவைகள்தான் அதற்கான காரணமாகும். இயேசு சாதித்தவைகளைப் பற்றிய இந்த ஆழமான புரிதலானது தேவனுடைய உடன்படிக்கையின் குடும்பத்தில் யாரெல்லாம் இணைக்கப்பட முடியும், அதில் உறுப்பினராக இருந்து வாழ்வது என்றால் என்ன என்பதன் மீதும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அதனால பவுல் ஆதியாகமத்தில் உள்ள ஆபிரகாமின் வரலாற்றுக்கு திரும்புகிறார். தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார், உன் மூலமாகவும் உன் சந்ததியின் மூலமாகவும் இந்த முழு உலகமும் ஆசீர்வதிக்கப்படும் என்று. அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தது நிமித்தம் அவர் நீதிமானாக்கப்பட்டார் அல்லது நீதிமான் என்று அழைக்கப்பட்டார். தேவனுடைய நோக்கம் எப்போதுமே ஒரு பெரிய பல இனத்தவர்களுள்ள குடும்பத்தை கொண்டிருப்பதே ஆகும். இவங்க எல்லோருமே தோராவின் கட்டளைகளால் அல்ல, விசுவாசத்தின் அடிப்படையில் தேவனோடு உறவு கொள்பவர்களாக இருப்பாங்க. ஆனா இது இன்னும் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. அப்படியானால் தேவன் எதற்காக தோராவின் கட்டளைகளை இஸ்ரவேலுக்கு கொடுத்தாரு? இங்கே பவுல் மிகவும் சுருக்கமானதும் கனமானதுமான விளக்கத்தை கொடுக்கிறாரு. மீதியான விளக்கம் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் தொடர்கிறது. பவுல் இப்படியாக விளக்குகிறார். தோராவின் கட்டளைகள் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டு மிக நீண்ட காலத்திற்கு பின்னரே இஸ்ரவேலருக்கு சீனாய் மலையில் கொடுக்கப்பட்டது. நீங்க தோராவை மிகவும் கவனமாக வாசித்தால் தேவன் எப்போதுமே இந்த கட்டளைகளை தற்காலிகமான ஒன்றாகத்தான் வைத்திருந்தார் என்பதை கண்டுபிடிப்பீங்க. இந்த நியாயப்பிரமாணங்களுக்கு நேர்மறையானதும் எதிர்மறையானதுமான பணிகள் இருந்தன என்கிறார். எதிர்மறையாக கூற வேண்டுமென்றால் நியாயப்பிரமாணங்கள் இஸ்ரவேலரின் பாவங்களை சுட்டிக்காட்டும் ஒரு பெருக்கி கண்ணாடியாக இருந்துச்சு. அவை எவ்வாறு இஸ்ரவேலர் தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு எதிராக கலகம் செய்து பாவமுள்ள மனித நிலையை கொண்டிருந்தது என்று காட்டுச்சு. ஆகவே நன்மையான இந்த நியாயப்பிரமாணமே இறுதியில் இஸ்ரவேலரையும் அவர்களுடனே அனைத்து மனுக்குலத்தையும் குற்றவாளிகள் என்று அறிவித்தது. அல்லது பவுலின் வார்த்தைகளின்படி வேதம் எல்லாரையும் ஏகமாக பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. ஆனா நியாயப்பிரமாணங்களுக்கு நேர்மறையான ஒரு செயலும் இருந்தது. அவை ஒரு கடுமையான பள்ளி ஆசிரியரைப் போல இஸ்ரவேலரை வரிசையில் நடக்க வைத்தது. வாக்கு கொடுக்கப்பட்ட ஆபிரகாமின் சந்ததியாகிய மேசியா வரும் வரைக்கும் இது தொடர்ந்தது. அதுக்கப்புறம் மேசியா வந்ததும் அவர் நியாயப்பிரமாணத்தின் நோக்கத்தை இஸ்ரவேலருக்கு பதிலாக நிறைவேற்றினார். இயேசு ஒரு உண்மையான இஸ்ரவேலராக தேவனையும் பிறரையும் நேசித்தார். இஸ்ரவேலின் ராஜாவாக அவர் இஸ்ரவேலரின் தோல்வியின் சாபத்தையும் அதன் விளைவையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு மரித்தார். அதன் மூலமாக மீட்பையும் கொண்டு வந்தார். அதனால இப்போது ஆபிரகாமின் சந்ததியாகிய இயேசுவின் மூலமாக தேவனின் ஆசீர்வாதங்கள் அனைத்து மக்கள் மீதும், அவர்கள் எந்த இனமாக, எந்த சமுதாய அந்தஸ்துடன், எந்த பாலினமாக இருந்தாலும் அவர்கள் மேல் வர முடியும். பவுலை பொறுத்தவரை யூதரல்லாத கிறிஸ்தவர்களை தோராவை பின்பற்ற சொல்வதில் எந்தவிதமான அர்த்தமும் இல்லை. இயேசு தேவனின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றவில்லை என்பது போலவோ, நம் பாவங்களை தீர்க்கவில்லை என்பது போலவோ செயல்படுவதைப் போல இருக்கிறது. இயேசுவின் மூலமாகவும் ஆவியானவரின் ஈவின் மூலமாகவும் நமக்கு சம்பாதித்து கொடுக்கப்பட்ட புதிய விடுதலையை நம் அலட்சியம் செய்வது போன்றதாகும். அது மட்டுமல்லாமல் அது தேவனுடைய வாக்குத்தத்தத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஒரே ஒரு இனத்திலுள்ள குடும்பத்திற்கு மட்டுமே உரியது போலாகும். ஆனா பவுலுடைய எதிரணியில் உள்ளவர்கள் இவ்வாறாக விவாதிக்கக்கூடும். தோராவின் கட்டளைகள் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கான நிரூபிக்கப்பட்ட வழிகாட்டியாக இருக்கிறது. அப்படியானால் யூதரல்லாத கிறிஸ்தவர்கள் இதை எப்படி கற்றுக்கொள்வார்கள்? 5-6 அதிகாரங்களில் பவுல் இதற்கு பதில் கொடுக்கிறார். ஆவியானவரின் மூலமாக இயேசுவின் மறுரூபமாக்கும் பிரசன்னமானது எவ்வாறு செயலாற்றுகிறது என்று அவர் விளக்குகிறார். தோராவின் கட்டளைகள் நல்லவையே, அவை ஞானமுள்ளவைகள் என்கிறார் பவுல். உண்மையிலேயே அவைகள் அனைத்துமே இயேசு சொன்னது போல நம்மை போல பிறரை நேசிக்க வேண்டும் என்ற கட்டளையில் சுருக்கப்பட்டு விடலாம். ஆனா இந்த கட்டளைகள் நல்லவைகளாக இருந்தாலும் அவை இஸ்ரவேலுக்கு அவற்றை கீழ்ப்படிவதற்கான வல்லமையை கொடுக்கவில்லை. மாறாக இயேசு நமக்கு பதிலாக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார் என்னும் நற்செய்தி நமக்கு இருக்கிறது. இப்போது அவர் நமக்குள் தனது ஆவியானவரின் மூலம் வாசம் பண்ணி தன் மக்களை புதிய மனுக்குலமாக மாற்றுகிறார். இவர்கள் பிறரை நேசிப்பதன் மூலமாக இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற செய்கிறார். இப்படியாக பவுல் பழைய மனுக்குலத்தையும் புதிய மனுக்குலத்தையும் வித்தியாசப்படுத்தி காட்டுகிறார். பழைய மனுக்குலத்தினுடைய பழக்கங்கள் வெளிப்படையாக தெரிபவை. மனிதர்களை அவமானப்படுத்தும் நடத்தைகளாகிய இவை உறவுகளையும் முழு மனுக்குலத்தையும் அழிக்கக்கூடியவைகள். தோராவின் கட்டளைகள் இந்த நடத்தைகளை தடை செய்தாலும் இயேசு அவற்றையெல்லாம் தன் சிலுவை மரணத்தின் மூலமாக அவை எல்லாவற்றையும் சாகடித்து விட்டார். ஒரு நபர் இயேசுவை விசுவாசிச்சு ஆவியானவரை சார்ந்து வாழும்போது அவரின் வாழ்வு அவர்களுடைய வாழ்வாக மாறி பவுல் சொல்லும் ஆவியின் கனியை உருவாக்குகின்றன. இதுதான்
தன் குடும்பத்தில் மீண்டும் நடக்க வேண்டும் என்று அவர் விரும்பும் இயேசுவின் வாழ்வுக்கான வழியாகும். இதன் மூலமாக அவர்கள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நீடிய பொறுமை, விசுவாசம், நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம் போன்றவற்றின் மக்களாக மாறுவார்கள். ஆனா இந்த கனியானது தானாகவே உருவாகாது என்று சொல்கிறார் பவுல். உண்மையான கனிகளைப் போலவே இவற்றிற்கும் விவசாயம் தேவையாக இருக்கிறது. அல்லது அவர் சொல்வது போல, நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். இதற்கு உள்நோக்கமும் கவனமும் தேவை. நாம் பழைய பழக்க வழக்கங்களை எப்படி நறுக்கிவிட வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். புதிய பழக்கங்களை வளர்க்க வேண்டும். இவ்வாறாக நாம் செய்யும்போது நாம் ஆவியானவரால் நடத்தி செல்லப்படுவோம். இயேசு நம்முடைய சிந்தையையும் இருதயத்தையும் மறுரூபமாக்கி தேவனையும் பிறரையும் நேசிக்கும் மக்களாக மாற்றுவார். இந்த வழியில்தான் இயேசுவின் மக்கள் பவுல் சொல்வது போல மேசியாவின் பிரமாணங்களை நிறைவேற்றுவார்கள். கடைசியாக பவுல் கிறிஸ்தவர்களை தோராவை பின்பற்ற சொல்வது அல்லது விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பது முற்றிலுமாக முக்கியமான விஷயத்தையே தொலைத்து விடுவது போன்றது என்று சொல்லி முடிக்கிறார். அதனால தேவனுடைய புதிய சிருஷ்டியாக மாறுவதே முக்கியமானதாகும். இந்த புதிய பல இனத்தவருள்ள மேசியாவின் குடும்பமானது இயேசுவின் மீது விசுவாசம் நிறைந்ததாகும். இவங்க தேவனையும் பிறரையும் ஆவியானவரின் வல்லமையுடன் நேசிக்க கற்றுக் கொடுக்கிறவங்க. இதுதான் கலாத்தியருக்கு பவுல் எழுதின நிருபத்தின் உள்ளடக்கமாகும்.